ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மதர்ஸ் டே வருது இல்லையா? ஸோ அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு க்ரீட்டிங் கார்டு பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பர் எடுத்துகிட்டு எல்லா சைடுமே 10 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். பேப்பரை ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா பென்சில் வச்சு இந்த மாதிரி வளைவாக நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளவர் ஷேப்பில் வந்து உங்களுக்கு வரும். இப்போ பிரித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும். இதில் நம்ம ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சென்டரில் குட்டி குட்டி கோடாக நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிங்க் கலர் இல்லைனா ரெட் கலர் ஸ்கெட்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போது குட்டீஸ்க்கெல்லாம் ஹாய் சொல்லிக்கலாம். தனிஷ்கா, ஹேமாஸ்ரீ, மீனாட்சி, ஸ்வேதா, தருண், ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட்டீஸ் யாருக்காவது ஹாய் சொல்லணுன்னா கமெண்ட் பாக்ஸில் நேம் சென்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த கிராஃப்ட்டுமே நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ளார்ஸில் சென்டரில் வந்து நம்ம கோடு கோடாக போட்டுடலாம். அதே மாதிரி இந்த ஓரங்கள்லையுமே வந்து நம்ம குட்டி குட்டி கோடாக போட்டுக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ளார்ஸில் வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லேசாக டிசைன் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு பெட்டல்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஃப்ளார் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி ஒரு 7 பீசஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பேப்பர் ஃப்ளார்ஸ் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. சார்ட் பேப்பர் வந்து நான் A3 சைஸில் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஹார்ட் ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட A4 ஷீட்டு தான் இருந்தது அப்படின்னா இந்த ஃப்ளாரோட சைஸை வந்து நீங்கள் சின்னதாக ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து A3 சைஸுங்கிறனால கொஞ்சம் பெரிய சைஸ் ஃப்ளாரே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சிசர் வந்து இந்த மாதிரி எட்ஜில் வந்து டிசைனாக கட் பண்ணணும் இல்லையா? அந்த சிசர் யூஸ் பண்ணி அந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற அந்த சார்ட் பேப்பரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம பேப்பரை ரொம்பவே அழகாக ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. இந்த ஃப்ளார்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணி அந்த பேப்பரில் ஒட்டி வச்சுக்கலாம். ஃப்ளார்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு பாதியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஃப்ளார்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒட்டணும். ஏன்னா மாற்றி ஒட்டிட்டோம் அப்படின்னா அந்த பாப்அப் கார்டு ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிசைன் வந்து கிடைக்காது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். இதே மெத்தடில் கரெக்டாக ஒட்டிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே ஒட்டி முடிச்சாச்சு. ஒட்டினதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போயே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ ஒட்டி வச்ச ஃப்ளார்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஹார்ட் ஷேப்பில் பேப்பர், அதோடு நம்ம சேர்த்து வச்சு ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் செட் ஆகட்டும். 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளார்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக தெரியுது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸ்ட்ரா டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் அந்த மாதிரி வெளியில் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டி வச்சுருந்தேன். நீங்கள் பீட்ஸ் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணிக்கலாம்.
ஸோ அந்த கார்டுக்குள்ளேயுமே நான் வந்து குட்டி குட்டியாக ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அதை விட கோல்டன் கலர் பீட்ஸ் கூட நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தூக்கலாக காட்டும். அவ்வளோதான், ஃபுல்லுமே இந்த பாப்அப் கார்டை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி நீங்களுமே மதர்ஸ் டே அப்போ இந்த கிராஃப்ட்டை செஞ்சு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி பாருங்கள். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.